வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2023 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியத்துக்கான கொஷின் பேப்பர் தான் இது. அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2023 ஆல்ரெடி ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் 11ஆம் வகுப்பு கணினி அறிவியலுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்னு கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க்கு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 10 வந்து புக் பேக்கில் இருந்து கேட்பாங்க. ரிமைனிங் 5 மட்டும் பார்த்தீங்கன்னா இன்சைடில் இருக்கும். கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. கம்பல்சரியாக கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 6 × 12 உடன் தொடக்கம் பற்றி சிறுகுறிப்பு வரைக, HTMI சிறுகுறிப்பு வரைக, பிழை பெறுதல் என்றால் என்ன, சுழற்சி சிறுகுறிப்பு வரைக. அடுத்து C++இல் உள்ள நிபந்தனைகள் செயற்குறிகள் பற்றி குறிப்பு வரைக. ஆக்கியின் முக்கிய செயல்பாடுகள் யாவை, குறியாக்கம் மற்றும் மறைக்குறியாக்கம் என்றால் என்ன. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாலான கட்டுரை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. அடுத்து 6 × 3 18 பிட் என்றால் என்ன, வேர்ல்டு நீளம் என்றால் என்ன. கணிப்பொறியில் உள்ள பல்வேறு வகையான தொடர்பு முகங்களை பற்றி குறிப்பு வரைக. விண்டோஸ் இயக்க அமைப்பின் சில செயல்பாடுகளை பட்டியலிடு. நெறிமுறை குறியீட்டு முறைகளை பற்றி எழுதுக. தரவு நிலை உறுப்புகள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. C++இல் உள்ள முன்னிலை செயல் உறுப்புகளை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா TSC2 குறிப்பு வரைக. நெக்ஸ்ட் வந்து நமக்கு 5 மார்க்கு. 5 × 5 35 நுண் செயலியின் பண்பியல்புகள் பற்றி விவரி. நெறிமுறை என்றால் என்ன, பின்வரும் நெறிமுறை வடிவங்களை, கோட்பாடுகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பற்றி விவரி. விவரக்குறிப்புகள், ஒருங்கிணைப்பு, பிரித்தல். C++இன் இனமாற்றம் என்றால் என்ன, இனமாற்ற வகைகளை பற்றி தகுந்த எடுத்துக்காட்டுடன் விவரி. C++இல் உள்ள இஃப் பின்னங்களான கூட்டுகள் பற்றி கட்டமைப்புகளை எடுத்துக்காட்டுடன் விவரி. கொடுக்கப்பட்டுள்ள எண் தொடரின் கூட்டுத்தொகை கணக்கிடும் நிரல் ஒன்றை எழுதுக. அதே மாதிரி பொருள் நோக்கு நிர்வாகத்தின் அடிப்படை கருத்து ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின் ஆகட்டும், 2 மார்க் கொஷின் ஆகட்டும், 3 மார்க் கொஷின் ஆகட்டும், எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் இருந்தால் ரிப்பீட் ஆகும். வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுங்க. ஸோ உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சது மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.